வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது டயோடை எப்படி மல்டிமீட்டரில் செக் பண்ணுறது அப்படிங்கிறத. நம்ம வந்து இது வந்து ஓம் மோடு, இது வந்து கண்டினியூட்டி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து டயோட் மோடை பார்த்தீங்கன்னா டயோடோட தனி வேல்யூ கிடையாது. இப்போ கெப்பாசிட்டருக்கு வந்து ஃபேரடு, இண்டக்டருக்கு ஹென்ரி, ரெசிஸ்டருக்கு வந்து ஓம், இந்த மாதிரி கெப்பாசிட்டர் இது டயோடுக்கு வந்து பேர் தான் உண்டு. இதில் ஸ்ட்ரைக் இருக்கிற ஏரியா வந்து மைனஸ், அதாவது கோடு லைன் இருக்கிற ஏரியா. இப்போ இந்த 3 டயோடு இருக்குது, இதில் லைன் இருக்குது, இதில் லைன் இருக்குது, இதில் லைன் இருக்குது. இந்த லைன் இருக்கிற ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மைனஸ். அதாவது இங்கே வந்து டயோடோட ஒர்க்கு என்ன அப்படின்னா, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ், அதாவது ஆனோட்லேருந்து கேத்தோடுக்கு லைன் போகும், கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு எந்த லைனும் வந்து போகாது. அப்போ வந்து நம்ம ஆனோடு சைடில் ரெட் ப்ரோப்பையும் கேத்தோடு சைடில் பிளாக் ப்ரோப்பையும் வைக்கிறப்ப நமக்கு வேல்யூ காமிக்கும், திருப்பி வச்சா வேல்யூ காமிக்காது. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து டயோடு ஓகே. 2 சைடுலேயும் வேல்யூ காமிக்குது, இல்லைனா 2 சைடும் ஓஎல் காமிக்குதுனாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் உண்டு. இப்போ இந்த டயோடை நான் மெஷர் பண்ணுறேன். இது வந்து ஸ்ட்ரைக் இருக்கிற ஏரியாவில் நான் என்ன பண்ணுறேன்னா சிகப்பு கலர் ப்ரோப்பை, ஸ்ட்ரைக் இருக்கிற ஏரியாவில் நான் பிளாக் கலர் ப்ரோப்பை வைக்கிறேன். ஸ்ட்ரைக் இல்லாத ஏரியாவில் நான் வந்து ரெட்டு வைக்கிறேன். எனக்கு இப்போ வேல்யூ காமிக்குது. நான் இப்போ ப்ரோப்பை மாற்றும் போது, அதாவது ப்ரோப்பை நான் வந்து மாற்றினேன் அப்படின்னா எனக்கு வேல்யூ காமிக்கக்கூடாது, ஓஎல் காமிக்கணும். அப்படின்னா இந்த டயோடு எனக்கு ஓகேவா இருக்குது, நல்லா இருக்குது, ஓகேவா. இந்த டயோடை நான் செக் பண்ணுறேன். இப்போ எனக்கு வேல்யூ காமிக்குது. நான் அப்படியே உல்ட்டாவாக மாற்றி செக் பண்ணும்போது எனக்கு ஓஎல் காமிக்குது. அப்போ இந்த டயோடும் எனக்கு ஓகேவா இருக்குது. எனக்கு 2 சைடும் வேல்யூ காமிச்சிச்சின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக நாட் ஓகே. 2 சைடும் ஓஎல் காமிச்சாலும் எனக்கு நாட் ஓகே. இந்த மாதிரி டயோடை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து தான் செக் பண்ண முடியும். இதோட லீட்ஸ் வந்து பாட்டம் ஏரியாவில் இருக்கும், இந்த ஸ்ட்ரைக் இருக்கிற ஏரியா மைனஸ். இப்போ நம்ம வந்து இதை லிப் பண்ணோம்னா நமக்கு தெரியும். இந்த மாதிரி டயோடு இருக்கிற இடத்துல இந்த டயோடை மாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதேமாரி இந்த டயோடு இருக்க வேண்டிய இடத்துல இந்த டயோடு போடுறதும் வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாமே நான் லைட்டிங் செக்ஷன்லேருந்து தான் எடுத்திருக்கேன். இருந்தாலும் இந்த சைஸ் உள்ளதை நம்ம ஃபேஸ் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் வைக்கிறேன், நமக்கு வேல்யூ காமிக்குது. நம்ம திருப்பும் போது நமக்கு எந்த வேல்யூவும் காமிக்கக்கூடாது. அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த டயோடு ஓகே. இப்போ இந்த 3 டயோடையும் நான் வந்து செக் பண்ணிட்டேன். ஜென்ன டயோடையும் இதே ஃபார்முலாவில் தான் நீங்கள் செக் பண்ணணும். இப்போ நீங்கள் லைட்டிங் செக்ஷனில் ஒரு டயோடை வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கீங்க, அது வந்து ஒரு 180 190 கிட்ட வருது. அந்த நேரத்தில் லைட்டிங்லாம் நல்லா எரியுது அப்படின்னா நீங்கள் அடுத்த தடவை செக் பண்ணுறப்ப ஒரு 100 அந்த ரேஞ்சு தான் வருதுன்னா நீங்கள் டயோடை வந்து டயோடு வேல்யூக்காக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். டயோடை பொறுத்த வரைக்கும் வேல்யூன்னு கிடையாது, அதோட பேர் தான். அந்த பேர் வந்து எதை மென்ஷன் பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக அதோட ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜ், அதோட பிரேக் டவுன் வோல்டேஜ், அதோட எவ்வளோ வோல்டேஜ் தாங்கும், எல்லாத்தையுமே வந்து இது வந்து காமிக்கும். இப்போ வந்து டயோடை எப்படி செக் பண்ணுறதுங்கிறது நம்ம வீடியோவில் பார்த்தோம். நம்ம வந்து மல்டிமீட்டரை வச்சு எப்படி வந்து காம்பனண்டெல்லாம் மெஷர் பண்ணுறங்க வீடியோ தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலில் வந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.